கலைச்செல்வி, தேடி நான் ஓடோடி வந்திருக்கேன். என்னுடைய ஆசையெல்லாம் நான் சொல்லி முடிச்சுட்டேன். நீ என் மேல எவ்வளவு ஆசை உங்களை பார்க்கும்போது என் மனவாள் எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கின்றது? சூப்பருக்கு அண்டமான் கொடுப்பீங்க மன்னனாகப்பட்டதை காத்திருக்கேன். இந்த மங்கை எப்பவும் உங்களுக்கே சொல்லுங்க. எனக்கு இருந்தாலும் தினமும் நம்ம வரோம் காலேஜ் போறோம்னு சொல்லிட்டு வீட்டுல கிளம்பிட்டு வரோம். இருந்தாலும் காலேஜுக்கே போறதில்ல. காலேஜ் போய் 10 நாள் ஆகுது. நம்ம காலேஜ் போகணும். அதுக்கு உண்டான ஏற்பாடு நீ செஞ்சணும். இப்படி போகலாம். நம்ம இருவரும் ஆடி பாடி கொண்டிருக்கும் போது யாரோ ஒரு குரல் செய்கிறது. யாருன்னு பார்க்கல ஓடிவாங்க. முதல்ல அது யாருன்னு பார்த்த பிறகுதான் காலேஜ். யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? யாருக்கு நான் கிடைத்தேன்? அண்ணவா, எனக்கு ஆர்த்தம் சொல்ல யாரும் இல்லையா? இறைவா, வாழ்க்கை என்றால் எதனை நான் வாழ்ந்து
கொண்டே வரும். அவரை கண்ணு கெட்டதுல அதோ போயிட்டு இருக்காரு. ஆமா. அவர் இப்படியே பின்தொடர்ந்து போனால் பிடிக்க முடியாது. குறுக்கோயில் சென்று உடனே பிடிக்க. சரி, நீ அந்த புறமா தேடு, நான் அந்த புறமா தேடுறேன். என்னங்க யாரு இது? இருங்க. அம்மா, வணக்கம்மா. ஐயா ஐயா ஐயா, உயிர் போய் தருவாயில் தண்ணீரை என் மோகலை வச்சு காப்பாத்தீங்களே. ஐயா ஐயா, நீ இருவரும் யாருங்க நீங்கள்? நாங்கள் இதே நாட்டை சேர்ந்தவர்கள். ஏழ்மை குடும்பங்கள் பேரு. என்னுடைய பேர் கலைச்செல்வி. என்னுடைய காதலி அவள் கலைச்செல்வி. ஆமாங்க. இருவரும் உயிருக்கு கூட காதலித்துக் கொண்டு வருகிறோம். உண்மைதான். ஆல பகமத்து ஆத்தத்துக்கு காப்பது கம்மி தோறி போபி. ஏன் அப்படி எங்களை தவறா சொல்றீங்க? ஐயா, நீங்கள் இருவரும் வித்யாலய சேர்ந்தவர்கள், ஏழ்மையான குடும்பத்தை பிறந்தவர்கள். ஆமாங்க ஐயா. உங்களுடைய பேர் கலைச்செல்வன், உங்களோட பேர் கலைச்செல்வி. ஆமா ஐயா, பெத்தவங்க எவ்வளவு, அதாவது பெத்தவங்க எவ்வளவு நம்பிக்கையோடு காலேஜ் அனுப்புறாங்க. நீங்க தவறான பாதிக்கு சொல்றீங்களே. தவறான பாதிக்கு என்னங்க? உயிருக்குள்ள காதலிக்க உங்க நல்ல மனசுக்கு உண்மையா சொல்றீங்க, நல்லா இருப்பீங்க. ஐயா, ஆமாம், என்னை யார் என்று கேக்குறீங்களே, யாருங்க? ஐயா, நீ நினைக்கிற மாதிரி சாதாரண கிடையாதுங்க. என்ன சொல்றீங்க? நான் ஒரு நாட்டு இளவரசரம்மா. ஒரு நாட்டு இளவரசரா? இளவரசர் என்றால் தன்னந்தனிமையில் மழைக்க நிலைமையில் இந்த காணக வருவதற்கு காரணம். ஓஹோ, ஒரு நாட்டு இளவரசன் எப்படி எல்லாம் இருக்க வேண்டுமே. நடந்த காலத்திலே ஒருவேளை சாப்பாடுக்கு வழி இல்லாமல் தண்ணி தாகத்தை மயங்கி வந்து கிடக்கிறேன்னு என்னை யாருன்னு கேட்கிறையா? உண்மைதானே கேளுங்கள். அம்மா, என்னுடைய நாடோ சோயாபுரி நாடு. என்ன பேரும் ஞானசேகரன், என் பேரும் சந்திரசேகரன். எங்கள் இருவருக்கும் ஒரே தங்கை, அவள் பேர் குணவதி. அப்படி ஐயா, நாங்கள் மூவருமே பாசமலங்களா வாழ்ந்தோம் ஐயா. ஐயா, பாசமலங்களா வாழ்ந்தது அந்த நேரத்தில் அண்ணனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். பாவம், எங்களெல்லாம் விட்டு பிரித்தார்கள். நானும் அருமை தங்கை குணவதியும் இருவரும் சின்ன சிறு குழந்தைகளே. இந்த குழந்தை வளர்க்கிறோமே, அதனால என்ன செய்யலாம் என்பதற்காக அண்ணனோ இரண்டாம் தாரமாக மோகனா என்ற பெண்ணை திருமணம் செய்தார் ஐயா. அப்படியா அம்மா, என்ன என் தங்கி வளர்க்கிறோன்னு அண்ணனோ இரண்டாம் தாரமாக மோகனா என்ற பெண்ணை திருமணம் செய்து அன்றோடு